ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கேரளாவில் ஆடி மாதத்தை கர்க்கடக மாதம் என்றும் ராமாயண மாதம் என்றும் சொல்லுவார்கள். எல்லோரும் ராமநாமம் ஜபிக்க வேண்டும். இந்த மாதத்தில் மக்கள் ராமாயண காவியத்தை வாசித்து அதன் மூலம் ராமனின் கதைகளை நினைவு கூர்வார்கள். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. இந்த நாமம் யார் வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் ஜபித்து கொண்டே இருக்கலாம். நீங்கள் தேவதைகளை கும்பிடுவதற்கு பதிலாக நாமத்தை சொல்லிக்கொண்டே இருந்தீர்களானால் அந்த நாமமானது உங்களை இக்கட்டான நிலையில் கை கொடுக்கும். இதன் பின்னாடி ஒரு கதை இருக்கு. சேதுபாலம் கட்டும்போது எல்லா வேலையும் மேற்பார்வையிடும்போது நானும் ஒரு கல்லை எடுத்து போடுகிறேன் என்று ராமர் கூறுகிறார். ஆஞ்சநேயர் போட்ட கல்லோ மிதந்து கொண்டே இருந்தது. ஆனால் ராமர் போட்ட கல் மூழ்கி போய்விட்டது. எதனால் என்று கேட்டதால் அதில் ராமநாமம் இல்லையே என்று சொல்கிறார் ஆஞ்சநேயர். ராமநாமம் ஜபிக்காத எந்த உயிரும் மூழ்கித்தான் போகணும். இந்த சம்சார சாகிரத்திலே மிதந்து வர முடியாது என்று ஆஞ்சநேயர் சொல்கிறார். அதற்கு விளையாட்டாக ராமர் ராமா என்று எழுதி போடுகிறேன் என்று சொல்லிவிட்டு எழுதி போடுகிறார். மறுபடியும் அந்த கல் மூழ்கித்தான் போய்விட்டது. ஏனென்று ஆஞ்சநேயரிடம் கேட்க, ராம பக்தியானது என்கிட்ட இருக்கு, அதனால் தான் போட்டக்கல் முழுகவில்லை என்று சொல்கிறார். இதை கேட்ட ராமர் குதூகலப்பட்டாராம், அவரை அனுகரித்தாராம். இதுதான் கதை. இந்த ஆடி மாதத்தில் அம்பாளை கும்பிடும்போது ஸ்லோகங்கள் துதிகள் படித்து அம்பாளை ஜபிக்கும்போது ராமநாமத்தையும் ஜபிப்போம். பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.